நம்ம தொடர்ந்து கவர்மெண்ட் உடைய அப்டேட் ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது ரிஜெக்ட் லிஸ்ட் பத்தி பார்க்க போறோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,31,00,000 மக்கள் ஆல்ரெடி மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி செலக்ட் ஆயிட்டோம், மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கோம், இனி காலம் முழுவதும் நமக்கு மகளிர் உரிமை தொகை வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல. அவங்க இத கண்டிப்பா கேளுங்க. ஏன்னா ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கிறவங்கள ரிஜெக்ட் பண்றாங்க. அதே மாதிரி இப்ப அப்ளை பண்றாங்க பாருங்க, அவங்களும் இனிமேல் அப்ளை பண்ண போறவங்களும் இப்ப ஆல்ரெடி அப்ளை பண்ணி இந்த முகாம்லாம் நடந்துச்சு பாருங்க, அந்த சமயத்துல அப்ளை பண்ணவங்களும் சரி, அந்த ரிஜெக்ட் ஆனவங்க இந்த கேட்டகரியை நீங்க கண்டிப்பா கேட்கணும். இதுவரை வாங்கிட்டு இருக்கவங்களுக்கும் இனிமேல் வராம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப டிவிகே கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க என்ன பண்ணணும்னா, அவங்களுடைய தரத்தை மறுபடியும் செக் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. யாரெல்லாம் மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்காங்களோ இப்ப அவங்கள மறுபடியும் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணிருக்காங்களோ அவங்களே செக் பண்ண சொல்லியிருக்காங்க. பொதுவா அப்ளை பண்ணவங்கள செக் பண்றது பிரச்சனை இல்லை, தெரியும். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணது ஆல்ரெடி கொடுத்தது வச்சு என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. இன்னும் சிலர்லாம் அப்ளை பண்ணாமே இருக்கீங்க, ஏன்னா அப்ளிகேஷன் இன்னும் கொடுக்கல, அதனால அப்ளை பண்ணிருக்க முடியாது. ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்கள செக் பண்ணி தான் கொடுப்பாங்க. இனிமேல் அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு டேட் அறிவிப்பாங்க, அப்ப நீங்க அப்ளை பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. ஆனா ஆல்ரெடி 1,30,00,000 பேர் வாங்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க அப்படியே கண்டினியூவா வாங்க முடியாது. அவங்கள ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணுங்க. அப்படி நீங்க செக் பண்ணும் போது இந்தந்த விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில மாறி இருந்தா நீங்க மகளிர் உரிமை தொகை கட் பண்ணுங்கன்னு இருக்காங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா மகளிர் உரிமை தொகை யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, எல்லா பெண்களுக்கும் கொடுக்கறது இல்ல. அவங்க கொடுக்கறதே ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. அந்த கேட்டகரியில வரவங்க யாருன்னா, அவங்க ஒரு நடுத்தர மக்கள் அப்படிங்கிறவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. வசதி படைத்தவர்களுக்கு கொடுக்கறது இல்ல. ஒண்ணு தாழ்த்தப்பட்டவங்களா, அதாவது ரொம்பவே வருமானத்துல கம்மியா இருக்கிறவங்க, இல்ல பாத்தீங்கன்னா நடுத்தர மக்கள், மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அப்படி இல்லாட்டினா பாத்தீங்கன்னா போர் ஃபேமிலி, இவங்களதான் என்ன பண்றாங்க, டார்கெட் பண்ணி மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க. ஒருவேளை உங்களுடைய நிலைமை போர் ஃபேமிலில இருந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்திருக்கலாம், மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து ரிச்சுக்கு போயிருக்கலாம். அதெல்லாத்தையும் தான் என்ன பண்றாங்க, இந்த ரிஜெக்ட் லிஸ்ட்ல கொண்டு வராங்க. அதை எப்படிலாம் எந்த அடிப்படையில கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். ஒன்னொன்னா பார்க்கலாம். எல்லாமே பாருங்க, உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல ஏதாவது ஒண்ணு நீங்களா இருந்தாவே உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. முதல் விஷயம், அவங்க வருடாந்திர வருமானம் அப்படிங்கிறது 2.5 லட்சத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் மகளிர் உரிமை தொகை கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தடவை, அதாவது போன தடவை அப்ளை பண்ணி நீங்க ஃபார்ம் வாங்கும் போது கொடுத்து மகளிர் தொகைக்கு நீங்க செலக்ட் ஆகும்போது உங்களுக்கு 2.5 லட்சத்துக்குள்ள வருமானம் இருந்திருக்கலாம். ஆனா இப்ப உங்க வருமானம் ஏறி இருக்கலாம். 2.5 லட்சத்துக்கு மேல வருஷத்துக்கு வந்தா மகளிர் உரிமை தொகையை நிறுத்திடுவாங்க. 2வது, அப்ப உங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, ஒரு புள்ள ஒரு பையன் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா, நீங்க அவங்களெல்லாம் மென்ஷன் பண்ணி தான் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருப்பீங்க. இத்தனை பேர் இருக்கோம், இவங்க இதை பண்றாங்க, என் கணவர் மட்டும் தான் சம்பாதிக்கிறாரு, எனக்கு சம்பாதனை இல்லை, என் புள்ள படிச்சுட்டு இருக்கான், என் பையன் படிச்சுட்டு இருக்கான்னு நீங்க கொடுத்துருப்பீங்க. ஏன்னா அப்ப எல்லாமே வாங்கினாங்க டீடைல்ஸ், அப்ப நீங்க கொடுத்துருப்பீங்க. அப்பவே என்ன ரூல்ஸ்னா, ஒரு குடும்பத்துல ஒருத்தவங்க மட்டும் சம்பாதிச்சா இன்னொருத்தவங்களுக்கு என்ன பண்றாங்க, மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்கன்னு தான் சொன்னாங்க. அப்ப பாத்தீங்கன்னா உங்க கணவர் மட்டும் சம்பாதிச்சுட்டு இருக்கலாம். ஆனா இப்ப உங்க பிள்ளைய பசங்க கூட என்ன பண்ணிருக்கலாம், வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கலாம். குறைஞ்சது உங்க வீட்டுல இருந்து ஒரு நபர், இன்னும் ஒரு நபர் எக்ஸ்ட்ராவா, அதாவது ஒரு பையனாவது என்ன பண்ணிருக்கலாம், காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கலாம். அப்ப என்ன ஆகுதுன்னா, வருமானம் ஜாஸ்தி ஆகுது. அப்ப கணவன் மட்டும் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, நானும் என் பிள்ளைய பசங்களுக்குலாம் இந்த தொகை உதவியா இருக்கும்னு வாங்கின இடத்துல இப்ப என் பையனும் வேலைக்கு போறான் அப்படிங்கும் போது என்ன ஆயிரும்னா, உங்களுக்கு நீங்க வருமானம் இரட்டை வருமானம் உள்ள குடும்பமா போறப்ப உங்களுக்கு கட் பண்ணுவாங்க. அப்ப கடந்த இப்ப ஒரு 3 வருஷமா மகளிர் உரிமை தொகை வாங்குறோம்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்ணும்போது உங்க பையன் காலேஜ் படிச்சுட்டு இருந்திருக்கலாம், ஸ்கூல் படிச்சுட்டு இருந்திருக்கலாம், இல்ல காலேஜ் முடிக்க போயிருக்கலாம். ஆனா இப்ப வேலை கிடைச்சிருக்கலாம், நல்ல வேலைக்கு வந்திருக்கலாம், நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். அப்ப மாசம் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சா கூட வருஷத்துக்கு ஒரு 1.5 லட்சம் 1.25 லட்சம் என்ன இருக்குது, அவர் மட்டுமே உங்க குடும்பத்துக்கு சம்பாதனை கொடுக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் கட் பண்ணுவாங்க. அப்ப குடும்பத்துடைய வருமானம் உயர்றது எப்படி முக்கியமோ அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய அதிக நபர்கள் வருமானம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாலும் உங்களுக்கு கட் பண்ணிடுவாங்க. அடுத்தது, அப்ப நீங்க ஐடி ஃபைல் பண்ற நிலைமையில இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா இப்ப நீங்க ஐடி ஃபைல் பண்ற நிலைமைக்கு வந்திருக்கலாம். அப்படி வந்திருந்தா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. ஏன்னா எந்த கேட்டகரிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும்னு சொல்லப்பட்டுச்சோ அந்த கேட்டகரியில நீங்க இப்ப இல்ல அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கரண்ட் பில் பாத்தீங்கன்னா, அப்பவே ஒரு குறிப்பிட்ட யூனிட் சொல்லி அதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க. 1000 யூனிட்குள்ள மட்டும்தான் 2 மாசம் வருதுன்னா, உங்களுக்கு 2 மாசம் 1000 யூனிட்குள்ள வருதுன்னா நீங்க என்ன பண்ணலாம், வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மகளிர் உரிமை தொகைக்கு நீங்க எலிஜிபிள்னு சொன்னாங்க. ஆனா இப்ப கண்ணா பின்னா நீங்க
கரண்ட் பில்லா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை வசதி வந்துருச்சுன்னு வச்சோம். நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஏழ்மையா இருக்கிறவங்களாம் வந்து நிறைய கரண்ட் பில்லா வராது. ஏன்னா 2 விஷயம் கரண்ட் பில் வரது. ஒண்ணு, அந்த கரண்ட் பில்ல கொண்டு வரக்கூடிய பொருட்கள் உங்க வீட்டுல இருக்கணும். சும்மா சாதாரண பொருட்கள்லாம் உங்களுக்கு கரண்ட் பில்ல கொண்டு வராது. ஏசி போன்ற பொருட்கள் தான் கொண்டு வரும். நிறைய பேர் வீட்டுல இப்ப ஏசி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் மிஷின் வந்துருச்சு. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அப்ப அவங்க வாழ்வியல் உயர்ந்திருக்கு, வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கு, வருமானம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால தான் அவங்களால பொருளை வாங்கி போட முடியுது. அதை நல்லா யூஸ் பண்ணி கரண்ட் பில் கூட கட்ட முடியுது. அப்ப மாசத்துக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் கரண்ட் பில்லே கட்டிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு போய் நம்ம 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு இப்ப கவர்மெண்ட் யோசிப்பாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்களே மாசம் 3000 ரூபாய் கரண்ட் பில் கட்டுறீங்க, 4000 ரூபாய் கரண்ட் பில் கட்டுறீங்க. உங்களுக்கு போய் மகளிர் உரிமை தொகை 3000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தா எப்படி இருக்குன்னா உங்களுடைய எக்ஸ்ட்ரா செலவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இதே உண்மையாலுமே வந்து 1000 ரூபாய்க்குள்ளதான் வந்து கரண்ட் பில்லே வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து பொருளே இல்லைன்னா எப்படி இருக்கும்? அவங்களே வந்து ரொம்ப குறைந்து இருக்கிறாங்க நிலைமையில, ஸ்டேட்டஸ்ல. அவங்களுக்கு பொருள் வாங்குறதுக்கு வசதி இல்லை, செலவு செய்யறதுக்கு வசதி இல்லை. அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, சேமிச்சு தான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா அது யூஸ் ஆகும். 1000 ரூபாய்க்குள்ள கரண்ட் பில் வர்றவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறப்போ 3000 ரூபாய் 4000 ரூபாய் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு போய் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால கரண்ட் பில் ஜாஸ்தியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கனாவே அவங்களுடைய அந்த புழங்கக்கூடிய எல்லாமே வந்து அந்த வருமானத்தின் காரணமாக அது மாறி இருக்குன்னு பொருட்கள் நிறைய வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து கரண்ட் பில் கட்டுற அளவுக்கு இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணும், மகளிர் உரிமை தொகையில இருந்து வெளியே நீக்கணும்னு சொல்லிட்டு நீக்கிடுவாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமாக கார் வாங்குறது. போன தடவையே சொன்னாங்க கார் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் தரமாட்டோம்னு. கார் அப்படிங்கிறது ஒரு வீடு மாதிரி கிடையாது. ஒரு வீடுங்கிறது நம்ம சொல்லலாம், சொந்த வீடுன்னா என்ன ஆகும், ஒரு 25 லட்சத்துக்கு கம்மியாலாம் சொந்த வீடு வாங்க முடியாதுங்கிற நிலைமை தான் இப்பெல்லாம் இருக்குது. ஒரு வீடை கட்டினாலும் வாங்கினாலுமே 25 கீழே எல்லாம் இல்லை. அப்படிங்கும் போது வீடு வேற. ஆனா கார் ஒரு 4-5 லட்சம் போட்டாவே வந்துருமே. அதுவும் செகண்ட் ஹேண்ட் கார் கூட வாங்குவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா போன தடவை சொன்னாங்க கார் வச்சிருந்தாலும் இல்லைன்ட்டு. கார் அப்படிங்கிறது ஒரு லக்ஸூரியஸான ஒரு விஷயம் தான். அது வந்து நம்மளுடைய சௌரியத்துக்காக நம்ம வாங்கினாலும் அது ஒரு ஆடம்பரமான ஒரு விஷயம் தான். ஒரு வீட்டுக்கு 2 வீலரை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா காரை வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து இந்த மகளிர் உரிமை தொகைக்கு வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால இப்ப கார் வாங்கியிருக்கீங்க இந்த 3 வருஷத்துல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கட்டாருக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி வீடு வாங்கியிருந்தாலும் அப்படிதான். அப்பவே சொன்னாங்க சொந்த வீடு இடமெல்லாம் இல்லாதவங்களுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, சொந்த வீடு இருக்கக்கூடாதுன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சொந்த வீடெல்லாம் நீங்க வாங்கி போட்டுருந்தா உங்களுக்கு வந்து வாங்கிட்டீங்க, சொந்த வீடு கட்டிட்டீங்க, வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், கட்ட ஆறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மொத்தத்துல அவங்க எதை வச்சு சொல்றாங்கன்னா, அப்ப நீங்க வந்து நாங்க சொன்ன லிமிட்டுக்குள்ள இருந்தீங்க, வீடு, வாகனம், வீட்டுல இருக்கவங்க சம்பாதனை, அதுக்கப்புறம் ஐடி ஃபைல் பண்றது, அதே மாதிரியான வந்து கரண்ட் பில்லுடைய ரேஞ்ச். கரண்ட் பில்லுங்கிறது வந்து ஒருத்தவங்க ஒரு மாசம் பூரா 2 மாசம் வந்து யூஸ் பண்றதை வச்சு கவனிச்சாவே தெரிஞ்சிடும் இவங்க எவ்வளவு பெரிய அப்பாட்டக்குன்னு சொல்லிட்டு. சிலர்லாம் பாத்தீங்கன்னா 8000 9000 கரண்ட் பில்லே கட்டுறாங்களாமா. அதுவும் வந்து ஏசி எல்லாம் ஆஃப் பண்றதே இல்லையாமா. 8000 9000 கரண்ட் பில் கட்டுறாங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களால செலவு செய்ய முடியறதுனாலதான் அவங்க அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. அதனால அவங்களுக்குலாம் நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேட்டகரியில தான் அவங்களை வச்சிருக்காங்க. கரெக்ட் தான், அது நம்ம வந்து மறுக்கிறதுல. அதனாலதான் சொல்றோம், அப்ப இருந்ததுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டிக்குள்ள நீங்க வந்திருக்கலாம். ஆனா இப்ப என்ன பண்றாங்க, ரீசெக் பண்றாங்க. நிறைய பேர் வந்து சொந்த வீடு வச்சே போய் சொல்லியே போன தடவை கொடுத்துட்டாங்களாமா. நிறைய பேர் மாத்தி போன தடவை கொடுத்துமே வந்து இந்த தடவை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு நீக்க போறதாக சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதை எப்படி வந்து கண்டுபிடிக்க போறாங்க, அதுக்கு வந்து தனியா ப்ராசஸ் என்னென்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்துதான் நமக்கு தெரிய வரும். அப்படி இருக்கும்போது தப்பா பொய்யான தகவலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கவங்களோ, இல்ல அப்ப கரெக்டா தான் கொடுத்தோம் ஆனா இப்ப நம்ம நிலைமை உயர்ந்துருச்சு தேவையில்லைங்கிறவங்களையோ கவர்மெண்டே கண்டுபிடிச்சு நீக்கிடுவாங்கன்னு சொல்லப்படுது. இன்னும் இதை பத்தியான மேலதிகமான தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.